T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்கிற இந்திய அணியை எவ்வளவோ பிரபலங்கள் பாராட்டி இருந்தாலும் ஒருத்தரோட பாராட்டு அப்படிங்கிறது இந்திய அணிக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திர சிங் தோனி. ஏன்னா 2007 இந்த T20 உலகக்கோப்பையை இந்தியாவுக்காக ஜெயிச்சு தந்த கேப்டன் அவர் தான். அவர் இந்திய அணியை வெகுவாவே பாராட்டி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மேட்ச் முடிஞ்சதுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இந்திய அணிக்கான வாழ்த்து செய்தியை தோனி பதிவிட்டு இருந்தாரு. அதுல எடுத்ததுமே தோனி குறிப்பிட்டிருந்த அந்த வார்த்தை அப்படிங்கிறது வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் 2024 அப்படிங்கிறது தான். அடுத்ததாக அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்பவே முக்கியமானது. ரொம்ப இக்கட்டான சூழலில் கூட அமைதியாகவும் நிதானமாகவும் அதே சமயத்தில் தன்னம்பிக்கையோடும் விளையாடினீங்க. ஒரு வழியாக நீங்கள் மறுபடியும் அந்த உலகக்கோப்பையை நம்மளோட தாய்நாட்டுக்கு கொண்டு வர போகிறீங்க. இதுக்காக உலகெங்கிலும் இருக்கிற இந்தியர்கள் சார்பாக நான் உங்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தோனி பதிவிட்டு இருந்தார். இந்த பதிவு அப்படின்னு அவர் போட்டு ஒரு சில நிமிடங்கள்லேயே அதில் ஒரு சின்ன எடிட்டும் அவர் பண்ணுறாரு. அது ரொம்ப ஒரு க்யூட்டான மொமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்படி அவர் பதிவிட்டு இருந்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எனக்கு ஒரு விலை மதிப்பில்லாத பிறந்த நாள் பரிசு அப்படிங்கிறதையும் தோனி குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா ஜூலை 7 தோனியோட பர்த்டே வரப்போகுது. அதுக்கான ஒரு அட்வான்ஸ்டு கிஃப்டாக தான் இதை பார்க்குறதா தோனி மென்ஷன் பண்ணியிருந்தார். தோனியோட இந்த வாழ்த்து செய்தி தொடர்பாக ரோஹித் சர்மா கிட்ட பகிரப்படுது. அதுக்கு ரோஹித் சர்மா சொன்ன விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வசிஷ்டர் வாயால் பிரம்ம மகரிஷி பட்டம் வாங்கினதுக்கு ஈக்குவலான ஒரு டோனில் தான் தோனியோட வாழ்த்தை ரோஹித் சர்மா டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, தோனி மாதிரியான ஒரு வீரர்கிட்ட இருந்து எங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதும் வாழ்த்து கிடைக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான மொமெண்ட் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இதே தோனியோட தலைமையில தான் 2007 உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிக்கும் போது அதில் ஒரு வீரராக ரோஹித் சர்மா இடம்பெற்றிருந்தார். ஆனால் இன்னைக்கு இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிற ஒரு டீமோட கேப்டனாகவும் அவர் மாறி இருக்காரு. ஸோ இந்த 17 வருட ஜேர்னி அப்படிங்கிறத தான் அந்த தோனியோட பாராட்டு அவருக்கு நினைவு கூர்ந்திருக்கு அப்படிங்கிறதா தான் இந்த வாழ்த்து செய்தியை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.